அமரன் படம்லாம் வந்துச்சுல. எஸ் ப்ரோ. அதில் வந்து இந்த கல்லெல்லாம் விட்டு எரிஞ்சாங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரி நீங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துல மக்கள் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்களா? இது வந்துட்டு கண்ணுவெடி எப்படி யூஸ் பண்ணணும், சப்போஸ் அவங்க போட்டானா எத்தனை செகண்டில் வந்து பிளாஸ்ட் ஆகும், அதை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணலாம். இப்போ நான் தமிழ்நாடு, நான் போய் கேரளாவோட இடத்த வாங்கலாம். கேரளா கேரு போய் நாகாலாந்து, மணிப்பூர் அங்கே இடத்த வாங்கலாம். ஆனால் காஷ்மீரில் வந்து இடத்த நம்ம வாங்க முடியாது. ரைஃபிள் சுடுறதுலேருந்து ரைஃபிள் ஹேண்டில் பண்ணி எப்படி பிடிக்கணும், என்ன பண்ணணும், எப்படி ரைஃபிள் காக் பண்ணணும், எப்படி சுடணும் எல்லாம் சொல்லித்துவாங்க. ஒரு ரைஃபிள் கிடையாது நமக்கு. எனக்கு இப்போ பார்த்தோம்னா இன்டாஸு, கார்பன், எல்எம்ஜி, யூபிஜெல் அண்டு சிஆர்ஜி நிறையா இருக்குது. கார்லி கம்பெனியை எங்களுக்கு வந்து ஸ்ரீநகர் வந்து நீங்கள் போகணும், டிரான்ஸ்ஃபர் வாங்கி போயிருங்க அப்படின்னு சொல்லி எங்களை வந்து மூவ் பண்ண சொன்னாங்க. அப்போ நாங்கள் மூவ் பண்ணி போய் அங்கே 1 இயர் டியூட்டி பார்த்தோம். டியூட்டி பார்க்கும்போது அமரன் ஃபிலிம் வந்ததில் ரியலாக என்னென்ன நடந்துச்சோ அதில் 50% என்னோட ரியல் லைஃப்பில் நடந்துச்சு. ரொம்ப மாறி ஆகிட்டேன். பட்டா வேலையை ரிஜைன் பண்ணிட்டு போகிற அளவுக்கு ஜாபே வேணாம் அப்படிங்கிற கண்டிஷன்லாம் இருந்தேன். அதுக்கப்புறம் வந்தாச்சு, நம்ம சரி எப்படி இருந்தாலும் போகிறதான். இப்போ நம்ம வில்லேஜில் இருக்கோம், நான் லீவ் வந்துட்டு நான் பைக்கில் ட்ராவல் பண்ணுறேன். எதிர்பாராம ஒரு டாக்கோ இல்லை எனி அனிமல்ஸ் அப்படிங்கும்போது நம்ம கடவுள் நம்மளுக்கு எது கொடுத்துருக்காங்களோ அதுதான் ரியலா நடக்கும். நம்மளுக்கு எங்க கடவுள் இப்போ வந்து நம்மளுக்கு எனி கடவுள் ஆமா எங்க வேணாலும் நின்று போட்டோம், எந்த கடவுளா இருக்கட்டும், நம்மளுக்கு எது ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்களோ அதுதான் நடக்கும். அதனால யோசிச்சு பார்த்துட்டு சரி ஓகே, எப்போ வேணாலும் நம்மளுக்கு நடக்கத்தான் போகுது. நம்மனால ஒரு 10 people நல்லா இருந்தா போதும். அந்த கான்செப்ட்ல வந்து சரி ஓகே, ஆமா 20 years லிமிட்டு. ஆனால் இப்போ வேற மாதிரி போய்கிட்டு இருக்கு. அது வந்து கிளியராக தெரில, இன்னும் 1 இயரில் கிளியராக தெரியும். ஆனால் 20 yearsக்கு அப்புறம் நம்ம போகலாம். ஆனால் இனி ஆர்மி ஃபிக்ஸு வந்து 18 years அண்டு 2 years பார்க்கலாம். அன்ட்டு நம்மளோட நாலேஜ் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாம். ஓகே நம்ம இப்போ நான் 18 yearsனா திருப்பி நம்ம எக்ஸாம் எழுதி ஃபிசிக்கல் அட்டன் பண்ணி நம்மளோட ஃபிசிக்கல் அன்ட்டு நம்மளோட நாலேஜை பார்த்துட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க 2 years. நம்மளுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும். அந்த மாதிரி இதுலயும் அந்த மாதிரி தான். ஆனா இதுல வந்து எப்படி சொல்ல போனா இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்ல பொறுத்த வரைக்கும் இப்போ பேரா மிலிட்டரிங்கிறது 60 years 60 வருஷம் முடியும் நம்மளுக்கு. முன்னாடி 58 வருஷம் இருந்துச்சு. இப்போ 2 years எக்ஸ்டெண்ட் பண்ணி நம்மளுக்கு 60 வயசு முடியும் நம்ம வேலை பார்க்கலாம், நம்ம விருப்பப்பட்டால். இல்லையா 20 வருஷத்தோட நம்ம வந்து டிஸ்கன்யூ பண்ணிட்டு நம்மளோட சொந்த விருப்பத்துல நம்ம வெளியில வரலாம். விஆர்எஸ் கொடுத்துட்டு வரலாம். சரி, இப்போ எனக்கு இன்னொரு சந்தேகம். இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு நான் இப்போ என் ஃப்ரெண்ட் ஒருத்தையும் போறான்னு வச்சுங்க, சிஆர்பிஎஃப் போறான், பாஸ் ஆகிட்டு உள்ள போறான், 1 வருஷம் வேலை பார்க்குறான், பார்த்துட்டு இல்லை என்னால் பார்க்க முடியல, என் ஃபேமிலியை பிரிஞ்சு இருக்க முடியலன்னு சொல்லிட்டு அவர் திருப்பி வர முடியுமா? இல்லை ப்ரோ, நீங்க வரலாம். இப்போ நம்ம போயிட்டோம், 1 வருஷத்துல திருப்பி வரலாம். திருப்பி வந்தோம்னா நம்மளோட கவர்மெண்ட் என்ன இருக்கும்னா அதுக்குள்ள இப்போ 1 வருஷத்துல வந்தீங்கன்னா அதுக்கு ஒரு லிமிட் வச்சிருக்காங்க. 91 lakh அண்டர் நம்ம வந்து பே பண்ற மாதிரி இருக்கும். கவர்மெண்ட்டுக்கு நம்ம கட்டிட்டு தான் வெளியே வர முடியும். நம்மளுக்கு 3 years கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் தான் நம்மள வெளியில வரலாம். 3 years கம்ப்ளீட் ஆன வந்தாலும் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் கேட்பாங்க. மினிமம் 10 years கம்பல்சரி நம்ம சர்வீஸ் பார்த்துட்டு தான் நம்ம வெளியில வரும். 10 years அண்ட் 3 months கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் தான் நம்ம ரிலீஃப் ஆகி வந்தோம்னா பேமெண்ட் நம்ம கட்ட தேவை கிடையாது. அதே இது நம்ம ட்ரைனிங்ல இருக்கும்போது எனக்கு வந்து ட்ரைனிங் கம்ஃபர்டபுள் இல்லை, எனக்கு வந்து அன்இன்ட்ரெஸ்ட், இந்த மாதிரி நம்ம அப்ளிகேஷன் எழுதி கொடுத்தோம்னா சான்ஸ் ஹெவியா இருக்கு. இந்த மாதிரி ஓன் செல்ஃப் லெட்டர் எழுதி கொடுத்தோம்னா சரி என்னோட விருப்பத்துல சார் நான் போறேன், எனக்கு அன்லைக் எனக்கு பிடிக்கல எனக்கு பிடிக்கல சார், நான் வேற மாதிரி நினைச்சு வந்தேன், இது வேற மாதிரி இருக்கு சார் அப்படின்னு எழுதி கொடுத்தோம்னா ஓகேன்னு விட்டுருவாங்க. மோஸ்ட்லி ட்ரைனிங் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் நம்ம இந்த மாதிரி வர முடியாது. வந்தோம்னா கவர்மெண்ட்டுக்கு இவ்வளோ ஃபிக்ஸட் ரேட் இருக்கு, பே பண்ணிட்டு தான் வர மாதிரி இருக்கும். அது ஏன்னு கேட்டோம்னா நம்ம வந்து ட்ரைனிங் கம்ப்ளீட் பண்றதுக்கு நம்ம வந்து உஸ்தாதுங்கிறது சார்ன்னு சொல்லுவோம், குரு. என்னோட குரு வந்து எனக்கு வந்து 1 வருஷமா எனக்கு ரைஃபிள் சுடுறதுல இருந்து ரைஃபிள் ஹேண்டில் பண்ண எப்படி பிடிக்கணும், என்ன பண்ணணும், எப்படி ரைஃபிள் காக் பண்ணணும், எப்படி சுடணும் எல்லாம் சொல்லி தருவாங்க. ஒரு ரைஃபிள் கிடையாது நம்மளுக்கு. எனக்கு இப்ப பார்த்தோம்னா இன்சாஸ், கார்பன், எல்எம்ஜி, யூபிஜெல் அண்டு சிஆர்ஜி நிறைய இருக்கு. அது வந்து நம்ம எல்லாமே ஃபயர் பண்ணன்னு சொல்லி கத்து தருவாங்க. கத்து தந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து கான்ஸ்டபிள் ஆக முடியும். மினிமம் நம்மளுக்கு வந்து நான் கான்ஸ்டபிள் ஆகுறேன்னா ஒரு 7 வெப்பன்ஸ் ஹேண்டில் பண்ண தெரியும். அப்பதான் நான் வந்து சிப்பாயா இருக்க முடியும். நான் ஏதாச்சும் நக்சலைட் வரும்போது நான் ஃபயர் பண்ண முடியும். கண்ணுவெடி எப்படி யூஸ் பண்ணணும், சப்போஸ் அவங்க போட்டானா எத்தனை செகண்ட்ல வந்து
பிளாஸ்ட் ஆகும். ஓ அதை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணலாம்? ம் சப்போஸ் அங்கேருந்து தூக்கி போட்டாங்கன்னா இங்கே எத்தனை செகண்ட் ஆச்சு, இதை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ண வாபஸ் த்ரோ பண்ண முடியுமா முடியாதா, எல்லாமே ரிட்டர்ன் அனுப்ப முடியுமான்னு சொல்லி தருவாங்க. ஓகே ஓகே ஸோ அதனால அவங்க வந்து ஒரு ஃபைன் மாதிரி போட்டு இவரை வந்து நீங்கள் கொடுத்துட்டு போகணும். 10 years அண்ட் 3 months கம்ப்ளீட் ஆகிட்டா ம் நம்மளோட விருப்பம் தான். எழுதி கொடுத்து வந்தோம்னா ஓகே எனி அமௌண்ட் எதுவும் கேட்க மாட்டாங்க, எதுவும் வைக்க மாட்டாங்க, நம்ம அதில் மாறலாம். ஓகே ஓகே அதே இது 20 வருஷம் முடிச்சுட்டு வந்தோம்னா இப்போ என்னன்னு தெரில, இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. எங்கள் பேராமிலிட்டரியில் மிலிட்ரியில் இப்போ ஃபிக்ஸடு பென்ஷன் எல்லாமே இருக்குது. பேராமிலிட்டரியில் இன்னும் ஃபிக்ஸ் ஆகலை. ஃபிக்ஸ் ஆச்சுன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி பென்ஷன் இந்த மாதிரி எல்லாம் வர சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஓகே ஓகே ஓகேண்ணே. இந்த அமரன் படம்லாம் வந்துச்சுல, எஸ் ப்ரோ. அதில் வந்து இந்த கல்லெல்லாம் விட்டு எரிஞ்சாங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரி நீங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துல மக்கள் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்களா எதுவும்? பண்ணியிருக்காங்க ப்ரோ. நாங்கள் வந்து பார்த்தோம்னா மோடி சார் வந்ததுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து அந்த ரூல் வந்து இது ஆர்டிகல் 370 ஆகஸ்ட் 5, 2019 கேன்சல் பண்ணாங்க. காஷ்மீருக்கு இருந்த ஒரு சிறப்பு அந்தஸ்து. அது வந்து என்ன, அதுக்கு வந்து என்ன அந்தஸ்துனா, இப்போ நம்ம மதுரை மாவட்டத்தில் இருக்கிறவங்க பீப்புள் ஒன்லி அந்த லேண்டு எல்லாம் வாங்கிக்கிற முடியும், அதாவது எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிற மாதிரி. ஆமா, அதாவது நான் சொல்றேன் எப்படின்னது, இந்தியாவில் இருக்க எல்லா மக்களும் இப்ப நான் தமிழ்நாடு, நான் போய் கேரளாவில் இடத்த வாங்கலாம். கேரளா கேரு போய் நாகாலாந்து, மணிப்பூர் அங்க இடத்த வாங்கலாம். ஆனா காஷ்மீர்ல வந்து இடத்த நம்ம வாங்க முடியாது. ஆனா அங்க இருக்கவங்க நம்ம ஊர்ல இடம் வாங்கிக்கலாம். ஆமா, அந்த மாதிரி ஒரு சிறப்பு அந்தஸ்து வந்து நம்ம சுதந்திரம் வாங்குற கட்டத்திலே வந்து, அப்போதைக்கு சுதந்திரம் வாங்குறப்பே வந்து நேரு, முன்னாள் பிரதமர் நேரு அவங்கெல்லாம், அப்போதைக்கு வல்லபாய் பட்டேல், அந்த ராஜா ஹரிசிங் அவங்கெல்லாம் ஒரு ஒப்பந்தம் மாதிரி போட்டு காஷ்மீருக்கு வந்து ஒரு சிறப்பு அந்தஸ்து கொடுத்தாங்க. ஏன்னா அப்போதைக்கு நம்ம கூட சேர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜா ஹரிசிங், அவர் ஹிந்து மன்னர், ஆனா மக்கள் வந்து முஸ்லீம் மெஜாரிட்டியா இருந்தாங்க. அதனால நான் வந்து சேரமானே தனியா தான் இருப்பேன்னு சொல்லிட்டு இருந்தாரு. அப்போதைக்கு பாகிஸ்தான் வந்து அட்டாக் பண்றாங்க. அப்ப ஹரிசிங் வந்து என்ன பண்றாரு, நம்ம இந்தியாவோட ஹெல்ப் கேட்கவும், அப்ப நீ எங்களோட ஒப்பந்தம் போட்டு சேரு அப்படின்னு சொன்ன பின்னாடிதான் சில சிறப்பு அந்தஸ்தோட வந்து இந்தியாவோட சேர்ந்தாங்க. அதனால அந்த அந்தஸ்து 2019 ஆகஸ்ட் 5 வரைக்கும் இருந்துச்சு. முதல் இது பிரதமர் மோடி வந்ததுக்கு அப்புறம் அதை வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. நீ வந்து இந்தியாவில ஒரு மாநிலம் தான், உனக்கு சிறப்பாலாம் எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து ஸ்ரீநகர் வந்து யூனியன் பிரதேசமா அறிவிச்சிட்டாங்க. ரெண்டா லடாக்னு ஒண்ணு இது தனியா பிரிச்சிட்டாங்க. யூனியன் பிரதேசமா இருந்ததை எக்ஸ்டெண்ட் பண்ணி 2 எக்ஸ்டெண்ட் பண்ணி இந்த மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. அதுக்கு முன்னாடி நான் பிஃபோர் 1 இயருக்கு முன்னாடி ஸ்பெஷல் டியூட்டின்னு சொல்லி நான் வந்து ஜார்க்கண்ட்ல தான் டியூட்டி பார்த்தேன். அதாவது 2019 முன்னாடி. ஓகே, பிஃபோர் 1 இயர் பிஃபோர். அப்போ வந்து எங்களுக்கு ஸ்பெஷல் டியூட்டின்னு சொல்லி எங்கெங்கே தேவைப்படுதோ அப்போ வந்து எங்களை ஆல் இந்தியாவில் போக சொல்லுவாங்க. ஸ்பெஷல் டியூட்டி நீங்கள் இந்த மாதிரி இருக்குது, டேஞ்சரஸ் இருக்குது, அந்த ஏரியாவில் போய் டியூட்டி பார்க்கணும்னு அனுப்புவாங்க. அப்போ நாங்கள் வந்து எங்கள் சார்லி கம்பெனி, அப்போ எங்கள் சார்லி கம்பெனியை எங்களுக்கு வந்து ஸ்ரீநகர் வந்து நீங்கள் போகணும், டிரான்ஸ்ஃபர் வாங்கி போயிருங்க அப்படின்னு சொல்லி எங்களை வந்து மூவ் பண்ண சொன்னாங்க. அப்போ நாங்கள் மூவ் பண்ணி போய் அங்கே 1 இயர் டியூட்டி பார்த்தோம். டியூட்டி பார்க்கும்போது அமரன் ஃபிலிம் வந்ததில் ரியலாக என்னென்ன நடந்துச்சோ அதில் 50% எங்களோட ரியல் லைஃப்பில் நடந்துச்சு. கல் எறியுது, நம்மளை தப்பான வார்த்தைகள் பேசுறது, அங்கே உள்ள பீப்புள் வந்து நம்மளை வந்து சொல்ல போனோம்னா டாக்குன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரிலாம் நம்மளை வந்து ரொம்ப நோஸ்கட் பண்ணுவாங்க. அங்கே உள்ள பீப்புள் என்ன சொல்லுவாங்கன்னா, இது வந்து ஸ்ரீநகர் வந்து இந்தியாவோட ஜாயிண்ட் கிடையாது. ஸ்ரீநகர் வந்து இந்தியாவோட தனியாக இருக்கிறது. நீங்கள் வேற, நாங்கள் ஸ்ரீநகர்காரங்க வேற அப்படின்லாம் சொல்லி எங்களை ரொம்ப டார்ச்சர்லாம் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் சின்ன 10 வயசு குழந்தை 15 வயசு குழந்தைகள்லாம் நம்மளை வந்து கல்லை விட்டு எறிகிறது, பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறது, நம்மளோட ஆங்கிரி உள்ளே இருக்கும், அதை வந்து வெளியில் கொண்டாடுறதுக்கு எமோஷன் ஆகிற அளவுக்குலாம் பேசுவாங்க ஹிந்தியில். எப்படி பேட் வேர்ட்ஸ்லாம் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. அப்படி இருந்தும் நம்ம கண்ட்ரோலாக இருப்போம். இருந்தாலும் அவங்க ரொம்ப கொஞ்சம் இதுதான் பண்ணுவாங்க. ஏன்னா நாங்கள் வந்து இந்தியா கிடையாது, நாங்கள் வந்து காஷ்மீரின்னு சொல்ல போனால் தமிழ் வந்து நான் வந்து காஷ்மீர்காரன், நான் வந்து இந்தியாக்காரன் கிடையாது அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க பேசுவாங்க, வைப்பாங்க. அந்த ரூல் எடுத்ததுக்கு அப்புறம் இந்தியாவில் கொஞ்சம் ஸ்ரீநகரில் கொஞ்சம் நார்மலாக வச்சு எனி % அதர் ஸ்டேட்டுக்காரங்க யார் வேணாலும் நம்ம இந்தியா கண்ட்ரிக்குள்ளே யார் வேணாலும் போய் லேண்டு வந்து ஸ்ரீநகரில் வாங்கிக்கிறலாம். அந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஸ்லோவாகி வந்து இப்போ கொஞ்சம் 90% இப்போ 30% ப்ராப்ளம் இருக்க தான் செய்யுது. கொஞ்சம் பரவாயில்ல, இப்போ நார்மலான சுச்சுவேஷன்லாம் வந்து இந்த மாதிரி கண்டிஷன்லாம் போய்கிட்டு இருக்கு. இப்போ அங்கே இருக்க மக்கள்லாம் கொஞ்சம் மனசு மாறிட்டாங்கன்னா, மனசு மாறிட்டாங்களா என்ன சொல்ல முடியாது. அது வந்து அவங்கள்ட்ட அவங்க ஆரம்பத்துல நாங்க தனியா தான் இருப்போம்னு பழக்கப்படுத்திட்டாங்க. அவங்க வந்து மத ரீதியா இந்த மாதிரிலாம் பேசுவாங்க, வைப்பாங்க. அதெல்லாம் நம்ம வந்து பேச முடியாது. அவங்களுக்கு வந்து கேட்டோம்னா அவங்க வந்து நான் வந்து காஷ்மீரி, தனியா தான் இருப்பேன் அந்த மாதிரி ஒரு எண்ணத்துல. எங்களுக்கு வந்து இந்தியா கூட சுதந்திரம் எங்களுக்கு கிடைக்கல. நாங்க வந்து எங்களுக்கு இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சதுக்கு அப்புறம் தான் எங்க மன்னர் இந்த மாதிரி எங்களுக்கு இந்த மாதிரி கண்டிஷன்லாம் போட்டு எங்களுக்கு வந்து சுதந்திரம் கிடந்துச்சு. அந்த கான்செப்ட்லேயே அவங்க இருப்பாங்க. அதனால கொஞ்சம் அந்த மாதிரி ப்ராப்ளம் பிரச்சனை இருக்கு. இப்போ
இப்போ சிஆர்பிஎஃப் பசங்களாம் இப்போ வரணும்னு ஆசைப்படுவாங்கண்ணே. எஸ் ப்ரோ. அவங்கள்ட்ட வந்து நீங்க என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க? ப்ரோ எனக்கு வந்து 10 இயர்ஸ் வந்துட்டு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. 11 இப்போ ரன்னிங் 16 வருஷம் நான் ரன்னிங் போய்கிட்டு இருக்கு. எனக்கு வந்து என்னோட சேலரியை பார்த்தோம்னா ரியலாக சொல்ல போனோம்னா நான் யூடியூப்லாம் சொல்கிறேன், நான் அதை போய் சொல்ல போகிறது கிடையாது. நான் வந்து சத்தீஸ்கரில் செகண்ட் பட்டாலியனில் நான் வந்து என்னோட ஜாப் ரன்னிங்கில் இருக்குது. இப்போது என்னோட எல்லாம் கட் பண்ணுறது பார்த்தோம்னா என்னோட 55 to 60,000 எனக்கு வந்து சேலரி வந்து மந்த்லி ஃபர் எனக்கு. அது பிடித்தம்லாம் போக 55ல இருந்து 60 ரூபா உங்களுக்கு வரும் சேலரி. 60,000க்குள்ள எனக்கு வந்து என்னோட அக்கௌண்ட்ல வந்து கிரெடிட் ஆகும் ப்ரோ. நீங்க வேலைக்கு சேரும்போது எவ்வளவு வாங்குனீங்க? நான் முதல்ல வாங்கும்போது எனக்கு வந்து 20,000 கிடைச்சிச்சு. அப்போ வந்து பேசிப்பு 18,000 ஆச்சு. மோடி சார் வந்ததுக்கு அப்புறம் 18,000 23,300 பேசிப்பே பண்ணாங்க, இன்க்ரீஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் நம்ம இயர் சர்வீஸ் அன்பே அது மட்டும் இல்லாம அப்புறம் பேசிப்பேங்கிறது ஒரு ஃபிக்ஸட். அதுக்கப்புறம் நம்மளுக்கு ரேஷன் மணி, ஹச்ஆர்ஏ, அதுக்கப்புறம் டிஏ, இது அதுக்கப்புறம் டிஸ்கலன்ஸ். அதை தவிர எனி நம்மளோட டேலண்ட்டை பொறுத்து இப்போ கோப்ரா, இப்போ எனர்ஜி, இந்த மாதிரிலாம் நிறைய பிரிவினை இருக்கு. அந்த மாதிரிலாம் போனாங்கன்னா அந்தந்த யார் சொல்றது எப்படி சொல்றது அந்தந்த குவாலிட்டிக்கு தகுந்த மாதிரி அமௌண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும் ப்ரோ. இப்போ கோபுரால் போனால் அதுக்கு ஒரு அமௌண்ட், என்ஹெச்சில் போனால் அதுக்கு ஒரு அமௌண்ட், இப்போ சிஆர்பிஎஃப்ல இருந்தால் அதுக்கு ஒரு அமௌண்ட். அதே இது பிஏபி 2Tன்னு சொல்லி ஏன்னா சிஆர்பிஎஃப் தான் இதுல இருந்து இப்போ இப்போ சிஆர்பி மட்டும் கிடையாது, பிஎஸ்எஃப் இந்த மாதிரி நிறையா இருக்கு. அதுல இருந்து தனித்தனி இப்போ நம்மளோட டேலண்ட்டை பொறுத்து நம்மளோட பிசிக்கல் ஃபிட்னஸை பொறுத்து நம்ம அட்டன் பண்ணலாம். நம்மளுக்கு கிடைச்சிருச்சுன்னா நம்ம போனோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி சேலரி டிஃப்ரெண்ட் இருக்கும் ப்ரோ. டிஃப்ரெண்ட். இப்போ நான் வந்து எல்டபிள்யூஇ ஏரியாவில் இருக்கேன். அப்போ பார்த்தோம்னா எனக்கு வந்து சம்பளம் கொஞ்சம் டிஸ்கவுண்ட்ஸ் கூட வரும். இப்போ நான் இருக்கிற ஏரியாவில் வந்து எனக்கு 17,300 டிஸ்கவுண்ட்ஸ் ஒன்லி கிடைக்குது. இதே இது நான் இப்போ சென்னையில் வந்தீங்கன்னா எனக்கு வந்து டிஸ்கவுண்ட் குறையும். அப்படியே கட் பண்ணிக்குவோம். ஓகே, இதுவே 20 நிமிஷம் வந்துருச்சு. இந்த சீடு எடுத்தது நிறைய பாட்டு போடணும்.